பாஜக தேசிய தலைவர் மற்றும் பாஜக புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு மத்திய மந்திரி சபையை மாற்றி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாக பாஜக டெல்லி மேலிடம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டிலும் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியிலும் மாநில சட்டசபைக்கு தேர்தல் நடைபெறுவதை கருத்தில் கொண்டு மத்திய மந்திரி சபை மாற்றத்தில் அதிரடி இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்து உள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றம் பெரிய அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையை மாற்றி அமைக்கும் போது யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது என்பது பற்றி பிரதமர் நரேந்திர மோடி தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு துறை வாரியாக அமைச்சர்களின் செயல்பாடுகள் ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர்களின் சாதனைகளும் பட்டியலிடப்பட்டு வருகின்றன. இது மத்திய அமைச்சர்கள் இடையே கடும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் தங்களது துறையில் செய்துள்ள சாதனை விவரங்கள் மற்றும் திட்டங்களை சமூக வலைதளங்களில் தொகுத்து வெளியிட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சரவையில் இருக்கும் சில மூத்த அமைச்சர்கள் உட்பட 7 அல்லது 8 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று பாஜக டெல்லி மேலிட வட்டாரத்தில் தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இது தொடர்பான தகவல்களை பிரதமர் அலுவலகம் உறுதி செய்ய மறுத்துவிட்டது. 7 அல்லது 8 அமைச்சர்களுக்கு பதிலாக கூடுதலாக சிலரையும் சேர்த்து 10 முதல் 12 பேர் வரை மத்திய மந்திரி சபையில் புதிய முகங்கள் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தற்போதைய மத்திய அமைச்சர்களில் சிலர் கோவில்களுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். 2 மத்திய மந்திரிகள் தங்களது சொந்த மாநிலத்துக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி ஜோதிடரை பார்த்து தனது எதிர்காலம் பற்றி கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. 8 மத்திய அமைச்சர்களை மாற்றிவிட்டு புதியவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள பீகார் மாநிலத்தில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது, அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.